அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பினுமாகிய எல்லா வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அவனின் சாந்தியும் சமாதானமும் அனலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சோஃபிகள், முத்தகீன்கள், இமாம்கள், குறிப்பாக இந்த பயானை செவிமடுக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய பயானுடைய தலைப்புக்கு வருகிறேன். வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம். இன்றைக்கி அரசாங்கத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான வாசகம் இதுதான். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். இதன் மூலமாக அதாவது வெப்பம் தணிக்கப்படுகிறது. இன்றைக்கி கோடை காலம், எங்கே பார்த்தாலும் வெப்பங்கள் கடந்த சென்ற வருஷம் இருந்ததை விட இந்த வருடம் வெப்பத்தினுடைய தாக்கங்கள் அதிகமாகிக் கொண்டே போகுது. இந்த வெப்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு மரங்களை காரணமாக சொல்கிறாங்க. அதை பற்றி இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்கிறது, மார்க்கம் நமக்கு அதில் என்ன கற்றுத்தருகிறது என்பதை மட்டும் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக பார்த்து, நாமும் வீட்டுக்கு ஒரு மரம் மட்டுமல்ல, வீதிகளோடு மரம் வைப்பதற்குண்டான ஒரு முயற்சி இன்ஷா அல்லாஹ் நாம் மேற்கொள்வோமாக. தற்போது நாம் வாழும் பூமி கடுமையாக வெப்பமாகி கொண்டிருக்கிறது. பூமியின் சராசரி வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ் தான். ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் பூமியின் வெப்பநிலை முன்னெப்போதும் இல்லாத வகையிலே வேகமாக உயர்ந்து வருவதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். வளிமண்டலத்தில் காணப்படும் காரிமில வாயுக்களை மரங்கள்தான் உறிஞ்சும். ஆனால் இன்றைக்கு காடுகள் அழிக்கப்படுகிறது, மரங்கள் வெட்டப்படுகிறது. அதனால் பூமியிலே மழை குறைந்து வெப்பம் அதிகரித்து கொண்டு வருகிறது என்பதாக இன்றைய விஞ்ஞானிகள் காரணம் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே கூறினார்கள், மரம் வீட்டுக்கு ஒரு மரம் வைப்போம் என்று இன்றைய மனிதன் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லீமான மனிதன் ஒரு மரத்தை நட்டு அல்லது விதைத்து விவசாயம் செய்து அதிலிருந்து அதன் விளைச்சலை அல்லது காய்கனிகளை ஒரு பறவையோ ஒரு மனிதனோ அல்லது ஒரு பிராணியோ உண்டால் அதன் காரணத்தால் ஒரு தர்மம் செய்ததற்கான பிரதிபலன் அவருக்கு கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள். நூல் சஹீஹுல் புகாரி. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு மரம் நடுவதன் மூலமாக இம்மையிலும் நமக்கு அதாவது மலைகள் வருகிறது, வெயிலுடைய தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடிகிறது. அதே சந்தர்ப்பத்திலே மறுமையிலும் நமக்கு நன்மை கிடைக்கிறது, சதக்கா செய்த புண்ணியம் கிடைக்கிறது. நாம் நடக்கூடிய அந்த மரத்தின் மூலமாக கனிகளிலே கிடைக்கக்கூடிய எத்தனையோ பறவைகள் கொத்தி தின்று அதனுடைய பசியை ஆற்றிக்கொள்கிறது. மரநலனிலே எத்தனையோ மனிதர்கள் இழப்பாறுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் மரம் ஒரு காரணமாக இருக்கிறது. வீட்டுக்கு ஒரு மரம் நடுவோம் என்று இன்றைய அரசு சொல்கிறது. அன்றைக்கு இஸ்லாம் நமக்கு அழகான முறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே மரம் நடுவோம், மனிதனுடைய அதாவது உடல் நலத்தை பாதுகாப்போம், இறைவனுடைய இயற்கையாக ஏற்படக்கூடிய மலைகளை நாம் வரவேற்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.